சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் கழிவுகளை அப்புறப்படுத்தாதது குறித்த வழக்கில் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கரைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளை கழிவுகளை அப்புறப்படுத்தாதது குறித்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் பிரகாஷ் கர்கவா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில குவிந்திருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கு மாநகராட்சி தவறிவிட்டதாக அதிருப்தி தெரிவித்தது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை கொண்டு சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யாமல் அவற்றை கரைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. ஆபத்தான அல்லது பாதுகாப்பு இல்லாத பொருட்கள் மூலமாக தயாரிக்கப்பட்ட சிலைகளை கரைக்க அனுமதிக்க கூடாது. ஆபத்து இல்லாத பாதுகாப்பான பொருட்களை மட்டுமே கரைக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு ஏற்கனவே தீர்ப்பாயம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று அந்த உத்தரவை சுட்டிக்காட்டிய தீர்ப்பாயம் சிலைகளை கரைப்பதற்கு இந்த ஆண்டு ஏன் நீங்க கட்டணங்களை வசூலிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அப்படி கட்டணங்கள் வசூலிக்கும் பட்சத்தில் அந்த நிதியை கொண்டு இந்த சிலை கரைப்புக்கு பிறகு இந்த தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருக்குமே என்ற ஒரு யோசனையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.